ஒர்க் அவுட்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் வருது உங்களுக்கு யூடியூப்ல வருது, இன்ஸ்டாகிராம் பேஜ்ல, ஃபேஸ்புக்ல எல்லாருமே ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. வாட்ஸ்அப்ல எல்லா மீடியாஸ்லுமே வந்து ஒர்க் அவுட் வீடியோஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம அதை செய்யறதெல்லாம் கரெக்டா அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும் இல்லைங்களா? இப்போ நம்ம தப்பா செஞ்சா என்ன ஆகும் அதால அப்படிங்கிறது செகண்டரி. அதை நம்ம அடுத்த வீடியோல கூட பார்க்கலாம். கரெக்டா செய்யறது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு 8 ஒர்க் அவுட்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்குவாட் பார்க்க போறோம், லஞ்சஸ் பார்க்க போறோம். வந்து லோவர் பாடி ஒர்க் அவுட் குறியதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் வந்து லோவர் பாடி ஒர்க் அவுட்ஸ் குறியது நிறைய போட்டிருப்பேன் அப்படிங்கிறதுனால அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸ்குவாடும் லஞ்சஸும் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே காயத்ரி, வாங்க. ஓகே, இது வந்து ஸ்குவாட் செய்யறதோட கரெக்டான பொசிஷன். அவங்களோட முட்டி வந்து கால் கட்ட விரலை விட்டு ஃப்ரண்ட்ல வரவே இல்லை. அவங்களோட முட்டி வந்து கரெக்டான பொசிஷன்ல இருக்கு. கால் கட்ட விரலை விட்டு ஃப்ரண்ட்ல வரவே இல்லை. அதே மாதிரி க்ளூட்ஸோட பொசிஷனும் பேக்ல போயிட்டு ஃபுல்லா கரெக்டா ஸ்ட்ரைட்டா இருக்கிறாங்க. அப்பர் பாடியும் ஸ்ட்ரைட்டா இருக்கு. நம்ம யூஸ்வலா பண்ற தப்பு என்ன தெரியுங்களா பண்ணுவோம்? காயத்ரி வெயிட் பண்ணுங்கம்மா. யூஸ்வலா பண்ற தப்பு என்ன பண்ணுவோம்னா, கால் இப்படி வச்சுக்குவோம், ரெண்டு முட்டியும் வெளியே வரா மாதிரி இப்படி பண்ணுவீங்க. இப்படி பண்றோம் அப்படின்னு சொன்னா உங்களோட மொத்த பாடி வெயிட்டும் உங்களோட நீல தான் சப்போர்ட் ஆகும். சரிங்களா? நீல சப்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்குவாட் பண்ணா முட்டி வலிக்குது, ஸ்குவாட் பண்ணா முட்டி வலிக்குதுன்னா முட்டி வலிக்குது அப்படின்னால ரீசன் வந்து இதுதான். இப்படி பண்றதுனால மட்டும்தான் வந்து முட்டி வலிக்குது. ஸ்குவாட் பண்றதோட பொசிஷன் வந்து லெக்ஸ் வைடர், உங்களோட ஹிப்போட அளவு தான் உங்களோட லெக்ஸ் இருக்கணும். இல்லைங்க? ஓகேவா? இப்படி ஓகேவா? சீட்டை வந்து பின்னாடி புஷ் பண்ணுங்க. உங்களோட பம்மை வந்து பின்னாடி புஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, புஷ் பண்ணிட்டு இப்படி ஹோல்ட் பண்ணி உட்காருங்க. ஓகே ஓகே, இது அப்படியே சைட் பொசிஷன்ல பண்ணுங்கம்மா. இதுதான் வந்து கரெக்டான பொசிஷன். இதில் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, அதுதான் கரெக்டான பொசிஷன். இப்படி பண்றது தப்பான பொசிஷன். உங்களோட முட்டி வந்து கால் கட்டாவில விட்டு முன்னாடி வந்தா இது வந்து தப்பான பொசிஷன். இப்போ லஞ்சஸ் பார்க்க போறோம். லஞ்சஸோட பொசிஷன் வந்து கால் ரெண்டும் சேர்த்து வைங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் பேக்ல போயிடுங்க. ஓகேவா? உங்களோட லெஃப்ட் லெக்கை ஃப்ரண்ட்ல வைங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் பேக்ல கொண்டு போங்க ஆப்போசிட் லெக்கை. ஓகேவா? கால் ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கால் சைட்லலாம் இருக்கக்கூடாது, கால் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஓகே, இப்போ லஞ்ச் பண்ணுங்க. ஓகே, இதுதான் லஞ்சஸோட பொசிஷன். அப்பர் பாடி வந்து ஃப்ரண்ட்ல பெண்ட் ஆகல. அவங்களோட இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற நீ வந்து இந்த டோவை விட்டு வெளியே வரல. அதே மாதிரி அந்த காலும் ஸ்ட்ரெயிட்டா இறங்குறாங்க. ஓகேங்களா? இதுல நம்ம பண்ண தப்பு எது அப்படின்னு சொன்னா வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். நம்ம இதுல பண்ற தப்பு எதுனா காலை கிட்டையே வச்சுக்குவோம். இது ஒரு டிஸ்டன்ஸே கிடையாது. சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. இன்னும் கூட கொஞ்சம் கால் வைடா வச்சிருப்பாங்க வச்சிருக்க மாதிரி. இதில் நம்ம பண்ற தப்பு என்னன்னா இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுவோம். இப்படி பண்ணா எங்கேயுமே வலிக்கல, எனக்கு எங்கேயுமே வலிக்கல, எனக்கு இங்கே வலிக்கலாம் அப்படின்னா எங்கேயுமே வலிக்கவே வலிக்காது. திருப்பியும் சொல்றேன், உங்களுக்கு முட்டி மட்டும்தான் வலிக்கும். மறுபடியும் தப்பு பாருங்க. கால் இங்க இருக்கா, இங்க இருந்து இப்படி பக்கத்துல வச்சு இப்படி பண்ண கூடாது. ஓகேங்களா? கரெக்டா பண்றது அப்படின்னா கால் இங்க வச்சு சைட்ல போயிட்டு நல்லா பேக்ல கொண்டு போங்க. இதான் உங்களோட பொசிஷன். கால் நல்லா பேக்ல போயிருக்கணும். இந்த பொசிஷன்ல வச்சுட்டு அப்பர் பாடி ஸ்ட்ரைட்டா வச்சு இதுதான் வந்து லஞ்சஸோட பொசிஷன். ஓகே, காயத்ரி செஞ்சுக்காம. ஓகே, 2 3 4 5. இப்போ வந்து எல்லாமே லோவர் பாடி ஒர்க்கர்ஸ் தான் பார்த்துட்டே இருக்கோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஸ்குவாட் பார்த்தோம். ஸ்குவாட்க்கு அப்புறம் லஞ்சஸ் பார்த்தோம். ஓகேங்களா? லஞ்சஸ் பிறகு இப்போ பார்க்க போகிறது லோவர் பாடிக்கான ஒர்க் அவுட் தான். யூஸ்வலாக வந்து லெக் ரைஸ்ன்னு சொல்லிட்டு பேக் கிக் பண்ணுவாங்க. அதாவது இப்படி பிடிச்சிட்டு இப்படி கிக் பண்ணி ஒரு ஒர்க் அவுட் ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து உங்களோட க்ளூட்ஸ் பார்ட்டுக்காகவும் இந்த தேர்ட் டயர்னு சொல்லுவாங்க, கடைசியில் இருக்கிற மசிலுக்காக அந்த ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அது அவங்க எப்படி கரெக்டான பொசிஷன் பண்ணுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. நல்லா பேக்கில் வந்துடுங்க காயத்ரி. ஓகே, இப்போ லெக் கிக் பண்ணுங்க. ஓகேங்களா? முதுகு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், சின்ன பண்ணிருக்கணும். கை வந்து உங்களோட ஷோல்டர் ஹைட்ல தான் உங்களோட கையும் இருக்கணும். ஓகே, இதுதான் வந்து கரெக்டான பொசிஷன். ஓகே, இதுலயே தப்பு என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஓகேங்களா, இப்படி நின்றுட்டு உடம்ப வந்து ஃபுல்லா இப்படி முன்னாடி பின்னாடி கொண்டு போயிட்டு வர்றது. இதுல எங்கேயுமே ஒர்க் அவுட் போகவே போகாது. நீங்க ஃபீல் பண்ணி பார்த்தாலே தெரியும்.
ஓகேங்களா. அதே அவங்க நின்ன பொசிஷன்ல நல்லா ஃபுல்லா பேக்ல போயிட்டு ஃபுல்லா டெப்த் போயிட்டு முதுகு டேபிள் மாதிரி ஃபிளாட் ஆயிட்டு அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பிச்சு கைத்தோட செஞ்சு காட்டுங்கப்பா. ஓகேவா. முதுகு நல்லா ஃபுல்லா ஃபிளாட்டா இருக்கா, சின்ன பண்ணிக்கோங்க. உங்களோட ஷோல்டர் ஹைட்ல தான் உங்களோட கையை நீங்க வச்சிருக்கீங்க. ஓகே, இப்போ லிஃப்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஓகே, ஒர்க் அவுட் பார்க்கலாம் சரிங்களா. வெயிட்டட் வந்து வெயிட்ஸ் வச்சுட்டு சைட்ஸ்ல ஒர்க் அவுட்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லெக்ஸ் வைடர், லெக்ஸ் வந்து உங்களோட ஷோல்டர் வித் மெஷர் பண்ணுவீங்க. ஷோல்டர் வித் வந்து உங்களோட டோஸ் மெஷர்மெண்ட் தான் வந்து உங்களோட ஷோல்டர் வித். ஓகே, குட். ஓகே, கோர் நல்லா டக் பண்ணிக்கோங்க. கோர்ங்கிறது கோர், வெர்ஜின், ஆனஸ். ஓகேங்களா. உங்களோட நேவல் பார்ட்டும் உங்களோட ஆனஸ் உங்களோட வெர்ஜின் இது மூணும் உங்களை டக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ பாடி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஷோல்டர் ரொட்டேட் பண்ணி அப்போ பாடி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சைட் ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், எக்ஸேல் அவுட், இன்ஹேல். ஓகே, இந்த பொசிஷனில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து கரெக்டாக நீங்கள் எந்த ரீஜனுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாட்டுக்கான ஒர்க் அவுட் வந்து உங்களுக்கு கரெக்டாக போகும். அவங்க கை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கை வச்சு காமிக்கிறது அதுக்கு தான். ஓகே, இந்த இடம் க்ரன்ச் ஆகிறது நீங்கள் வந்து நல்லா ஃபீல் பண்ணலாம். இதில் தப்பு என்ன தெரியல பண்ணுறோம், நம்ம ஒரு மேஜரான தப்பு ஒரு வெயிட் கொடுக்கணும். ஓகேவா. லெக்ஸ் வைடர்னு சொல்லிடுறோமா, ஃபுல்லாக நல்லா பெருசாக வைடராக வச்சிடும். ஓகே, நிறைய வைடராக வச்சா நிறைய வயிறு க்ரன்ச் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அது ஒரு ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், கையை சைடில் வச்சுட்டு ஃபுல்லாக கீழே போயிடும். இப்படி இப்படி கீழே இருந்து இப்படி இப்படி போயிட்டு வரும். தலையை வேற கூட சேர்ந்து ஆட்டுவோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம். இது எல்லாமே வந்து தப்பான ஒரு மூமெண்ட். ஓகேங்களா. இப்போ இந்த பக்கம் பண்ணும்போது பாருங்க, இப்படி நிற்கிறீங்களா, நின்றுட்டு அப்பர் பாடி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நான் அப்பர் பாடி ரோல் பண்ணி அப்பர் பாடி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அப்போ என்ன பண்ணுறேன், நான் இப்படி பண்ணீங்கன்னா எங்கே போகும் ஒர்க் அவுட்டு, நான் வெயிட்ஸை கீழே தான் இறக்குறேன். ஆனால் ஒர்க் அவுட் எங்கே போகும், எந்த மசில் குரூப்புக்கும் இந்த ஒர்க் அவுட் வந்து போகவே போகாது. ஓகேவா. கரெக்டாக கரெக்டாக செய்யலாம். ஓகே, ஓகேங்களா. உங்கள் முட்டி வரைக்கும் போயிட்டு வந்தால் போதும், முட்டிக்கு கீழே போகணும் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அந்த வெயிட் வந்து வெயிட்ஸு இல்லை வாட்டர் பாட்டில் இல்லை டம்பிள்ஸ் எது இருக்கோ உங்ககிட்ட அப்படின்னா ஒரு காலி பேக்கில் மண்ணை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு தச்சிருங்க அந்த பேகை. உங்களுக்கு எவ்வளோ வெயிட் வேணுமோ அதை மெஷர் பண்ணிவிட்டு அந்த பேகை தச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 1 2 3 4 5. பிளாங்க் பார்க்கலாமா, பிளாங்க் பொசிஷனுக்கு வாங்க. ஓகேவா. எல்லாருக்குமே யூஸ்வலாக பிளாங்கோட பொசிஷன் தெரியும். ஓகேவா. செஸ்ட் இன்னும் கொஞ்சம் உள்ள டக் பண்ணுங்க. ஓகேவா. இதுதான் வந்து பிளாங்கோட பொசிஷன். ஓகேங்களா. கரெக்டாக நல்லா பார்த்துக்கோங்க. உங்களோட இந்த இடம் வந்து மேலே தூக்கிக்கணும், அதாவது செஸ்ட் பார்ட் லேட் மசில் வந்து மேலே தூக்கிருக்கணும். கோர் ரீஜன் வந்து டக்காக இருக்கணும். க்ளூட்ஸ் இந்த பொசிஷனில் இருக்கணும், நீ இந்த பொசிஷனில் இருக்கணும். அதே மாதிரி டோஸ் ரெண்டும் அந்த பொசிஷனில் தான் இருக்கணும். சரிங்களா. இதுதான் வந்து பிளாங்கோட கரெக்ட் பொசிஷன். யூஸ்வலாக நம்ம தப்பு எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத பாருங்க. எல்லாருமே வந்து தப்பா பண்றது அப்படின்னு சொன்னா இப்படிதான் மேஜர் மிஸ்டேக் வந்து இதான் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதுல கரெக்டா பண்றது அப்படின்னா இவங்க ப்ரீவியஸா பண்ணி காமிச்சாங்க பாத்தீங்களா, அதுதான் கரெக்ட். க்ளூட்ஸ் நல்லா கீழே இறக்கிட்டு உங்களோட செஸ்ட் பார்ட் இந்த இடம் இருக்குங்களா, இது வந்து உள்ள இப்படி ஸ்ட்ரிங்க் பண்ணிக்கணும். இந்த இடத்த இப்படி உள்பக்கமா இப்படி பண்ணா எப்படி இருக்குமோ உடம்பு, அந்த மாதிரி உள்பக்கமா உடம்பு வந்து டக் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா. 1 2 3 4 5. ஓகேங்களா. யூஸ்வலாக எப்படி பண்ணுவோம்னா கால் மடக்கி வச்சுட்டு இப்படி இப்படி தலையை மட்டும் மூவ் பண்ணி ஆப்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ கரெக்டான பொசிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. 2 காலை மடக்கிக்கோங்கம்மா. ஓகேங்களா. இந்த என் பொசிஷன் இருக்கணும். காலை வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தா என், அதாவது ஸ்மால் என், மவுண்டன் போஸ் இப்படி வேணால் வச்சுக்கலாம். அந்த பொசிஷனில் கால் இருக்கணும். கை ரெண்டும் பெரிய விரல் ரெண்டுத்தையும் சேர்த்து வைங்கம்மா ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த பெரிய விரல் ரெண்டும் உங்களோட காதுக்கு பின்னாடி இருக்கும். இதுதான் பொசிஷன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா உங்களோட இந்த கோர் ரீஜனை உள்ள கீழே அமுக்கி இருக்கணும். அதாவது இங்கே கேப்பே இருக்கக்கூடாது. சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கை போகிறதுக்கு கேப்பே இல்லை, கேப்பே இருக்கக்கூடாது. ஓகே, இந்த இடத்த உள்ள வந்து டக் பண்ணிருக்கணும். இது டக் பண்ணுறதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் பிளாங்க் சொன்ன மாதிரி தான். உங்களோட செஸ்ட்டை வந்து குறுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கோர் ரீஜன் என்னாகும், அமுக்கி தரையில் போயிடும். இப்போ செஞ்சு காட்டுங்க. ஓகேவா. இதுதான் கிரன்ச்சஸோட கரெக்ட் பொசிஷன். ஓகே, அதே மாதிரி ஐசைட் ஆன் த ரூஃப். உங்களோட கண் பார்வை வந்து எங்கே இருக்குன்னா மேலே தான் பார்த்துருக்கணும். அதாவது டயகனலி ஆப்போசிட் டு த ரூஃப் தான் பார்க்கணும். நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்க. என்ன யோசிக்கணும்னா
ஒரு ஆப்பிள் இருக்கு, உங்களோட சின்னுக்கும் செஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஆப்பிள் இருக்கு. நீங்க இதை தப்பா பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆப்பிள் வந்து நசுங்கிடும் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அசியூம் பண்ணிக்கணும். கரெக்டான பொசிஷன் செஞ்சு காட்டுங்க ஒரு வாட்டி. 1. ஓகேங்களா? இப்போ வந்து இதே தப்பு எப்படி பண்றோம், என்ன தப்பு மேஜரான மிஸ்டேக்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கால் இன்னும் கொஞ்சம் கூட கிட்ட வச்சுக்கோங்க. ஓகே, கை ரெண்டுத்தையும் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் பண்ணுவோம் யூஸ்வலாக. கை சேர்த்து வச்சுக்காம ரெண்டு கையும் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சேர்த்து வச்சிருவோம். கையை கொண்டு போய் தலைக்கு பின்னாடி வச்சிருவோம். வைங்க, கையை கொண்டு போய் தலைக்கு பின்னாடி வச்சிருவோம். வச்சுட்டு செய்யுங்கம்மா. இப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கழுத்து வலிக்குது மேம், எனக்கு க்ரன்ச்சஸ் பண்ணாலே கழுத்து வலிக்குது. இது ஆப்வியஸாக போதுமா, தப்பு நிறையா பண்ண வேண்டாம். ஆப்வியஸாக வந்து க்ரன்ச்சஸ் பண்ணீங்கன்னா கழுத்து வலிக்குது சொல்றதுக்கான ரீசன் வந்து இதுதான். திருப்பி வாட்டி செய்யுங்க. ஓகே, இப்படி செய்யும்போது என்ன ஆகுது, இந்த சின்ன செஸ்ட்டும் டச் ஆகுது. செய்யுங்க. இப்படி செஞ்சால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த கழுத்து இந்த நரம்பு வலிக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தலை ஃபுல்லாக, கழுத்து தலை இந்த பேக் சைடில் இந்த ஷோல்டர்ஸ் எல்லாமே வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? கரெக்டான பொசிஷன் இன்னொரு வாட்டி செய்கிறாங்க பார்த்துக்கோங்க. கால் இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. கையோட பெரிய விரல் ரெண்டும் காதுக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. உங்களோட ஐ சைட் வந்து டயக்னலாக ரூஃப் தான் பார்க்கணும். ஓகே, ஸ்டார்ட். 1 2 3 4 5. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்ரன்ச்சஸ் பார்த்தோம் இல்லைங்களா? க்ரன்ச்சஸ் கை என்ன பொசிஷனில் இருக்கணும், கால் என்ன பொசிஷனில் இருக்கணும் அப்படின்லாம் பார்த்தோம். இப்போ அதே தான் ஃபர்ஸ்ட் க்ரன்ச்சஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அப்பர் ஆப்ஸ்க்கான ஒர்க் அவுட். இப்போ வந்து லெக் ரைஸ் பண்ண போறீங்க. லெக் ரைஸ் வந்து லோவர் ஆப்ஸ்க்கான ஒர்க் அவுட் ஃபுல்லாக இன்டர்னலாக எல்லா கோர் இந்த இடத்துக்கு ஃபுல்லாகவே வந்து லெக் ரைஸ் வந்து ஒர்க் அவுட் போயிடும். ஓகேங்களா? இப்போ கரெக்டான பொசிஷன் எதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். கை ரெண்டும் சீட்டு கீழே வைங்கம்மா. Place your palms under your glutes. ஓகே, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் உங்களோட இந்த கர்வ் வந்து ஃபுல்லாக தரையில் அமிங்கி இருக்கணும். ஓகேங்களா? உங்களோட பேக் வந்து தரையில் ஃபுல்லாக அமிங்கி இருக்கணும். லெக் ரைஸ் பண்ணுங்க. டவுன். இப்போ கீழே போகும்போது தரையில் கால் இருக்கக்கூடாது. 30 டிகிரி கம் அப். காலை மேலே தூக்கிடணும். ஓகே, இதை நம்ம பண்ணுற மேஜர் தப்பு என்ன தெரியுங்களா? கால் கீழே வச்சுக்கோங்கம்மா. கை வந்து கரெக்டாக க்ளூஸ் பொசிஷனில் வைக்காம கை வெளியவோ இல்லை சைட்லையோ வேற எங்கன்னா வச்சிடுறது. ஓகேங்களா? வச்சுட்டு இந்த ஆர்ச் வந்து நம்ம மானிட்டர் பண்ணியே இருக்க மாட்டோம். இதுக்கு முன்னாடிலாம் இந்த ஆர்ச் வந்து நல்லா கேப் இருக்கும். இந்த கேப் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பேக் பெயின் வர ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் பேக் பெயின் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டவல் ஒன்று உருட்டிடுங்க. ஒரு இந்த டர்க்கி டவல் சொல்லுவாங்க இல்லைங்களா? திக்கான ஒரு டர்க்கி டவலை ஃபுல்லாக உருட்டிட்டு அந்த கேப்பில் வந்து வச்சிருங்க. அந்த கேப்பில் வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பேக் பெயின்கான ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இருக்காது அப்படிங்கிறத விட பேக் பெயின் இருக்கிறவங்களா இருந்தால், அதாவது புதுசாக இப்போ தான் டெலிவரி ஆகி ஒரு 3 months ஆகுது 4 months ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்களாம் பண்ணலாம். இல்லை எனக்கு ரொம்ப நேரம் சிஸ்டமில் உட்காந்துட்டே இருக்கேன், இந்த பேக் பெயின் ரொம்ப இருக்குது அப்படிங்கிறவங்களா இருந்தால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? இது தப்பாக செய்யறது எப்படின்னு சொல்லி பாருங்க. தப்பு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஒரு வாட்டியும் தரையில் காலை கீழே வச்சு தூக்குறாங்களா? அந்த மாதிரி தூக்கக்கூடாது. ஓகே ஓகே, கரெக்டாக செய்யறது பாருங்க. கையை ரொட்டி வெளியே வச்சு செஞ்சுக்காமீங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் கை தள்ளி வச்சுக்கோங்க நம்மளோட டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக. ஓகே, இந்த இடம் உங்களோட கோர் ரீஜனை ஃபுல்லாக உள்ளே அமைக்கிடுங்க. நார்மலாக இருங்க, நார்மல் பொசிஷன். ஓகே, இது நார்மல். உள்ளே டக் பண்ணி உள்ளே அமைக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல கேப் இருக்காது. ஃபுல்லாக ஃப்ளோராக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ லிஃப்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5.